ஓம் ஆத்மானம் ஆத்மத்வேன விதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. விஷயத்வேன ஜானாதி யோசௌ பிரம்மண வேத்தி சஹ ஆத்மத்வேன து ஜானாதி வேதாந்த பாஸ்கரஹ. யஹ பிரம்ம விஷயத்வேன ஜானாதி சஹ பிரம்ம சம்யக் ந ஜானாதி. யஸ்து ஆத்மத்வேன பிரம்ம ஜானாதி சயேவ சம்யக் பிரம்ம வேத இத்யர்த்தः. அத்ய தினாங்கः மார்ச் மாசே ऊनविंशति दिनः. अद्य दिनस्य विषयः जानतः न ज्ञातम्. கேனோபனிஷத்தில் இடம்பெறுகின்ற 2-3 இரண்டாவது அத்தியாயம் 3வது மந்திரத்தில் யஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் யஸ்ய ந வேத சஹ. பிரம்ம யஸ்ய அமதம் தஸ்யைவ மதம் யஸ்ய து மதம் சஹ பிரம்ம ந வேத என்று இடம்பெறுகின்ற இந்த மந்திரம் யார் அறியவில்லை என்று கருதுகிறார்களோ அவர் அறிந்தார், யார் அறிந்தேன் என்று சொல்கிறார்களோ அவர் அறியவில்லை. அயம் மந்திரஹ கூடார்த்தகः தத்யதா அஜானதः பிரம்ம ஞாதம் ஜானதுஸ்து பிரம்ம ந ஞாதம் இதி. அஸ்மின் மந்திரே விரோதாபாச இவ திருஷ்யதே. அஸ்ய மந்திரஸ்ய அந்தரார்த்தம் பஷ்யாம. இந்த மந்திரம் ஒரு ரகசியத்தை தன்னில் பூட்டி வைத்திருக்கக்கூடிய ஒரு மந்திரம். அறிந்தால் அறியவில்லை என்ற அர்த்தம், அறியவில்லை என்றால் அறிந்தான் என்ற அர்த்தம் என்று ஒன்றுக்கு ஒன்று முரணாக தென்படுகின்ற ஒரு மந்திரம் இது. இந்த மந்திரத்தினுடைய உள்ளே பொதிந்திருக்கக்கூடிய அர்த்தத்தை பார்ப்போம். பிரம்ம பிரமாண கோச்சரம், ஆத்மனோ அபின்னம், ந கேனாபி பிரமாணேன விஷயீகிருத்ய ஞாத்தும் சக்கியம் இதி. பிரம்மன் என்பது பிரமாண அகோச்சரம், அதாவது எந்த பிரமாணத்தினாலும் அறிய முடியாத விஷயமாக பிரம்மன் இருக்கிறது. ஆத்மாவிலிருந்து வேறான வஸ்து கிடையாது. அதனால் எந்த பிரமாணத்தினாலும் பிரம்மனை ஒரு விஷயப்படுத்த முடியாததை. யஹ ஜானாதி தஸ்யைவ பிரம்ம தத்துவம் சம்யக் ஞாதம் இத்யர்த்தः. இந்த விஷயத்தை எவ்வாறு யார் புரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்தான் தத்துவத்தை அறிந்தவராகிறார். யஸ்து அக்ஞः பிரம்ம சவிசேஷ வஸ்துத்வேன ஜானாதி பிரமாணைஹ விஷயீகிருத்ய அநாத்ம வஸ்துவத் ஞாத்தும் பிரயத்ததே தஸ்ய பிரம்மஸ்வரூபம் அஜ்ஞாதமேவ இதி வக்தவ்யம். இதை விட்டுவிட்டு யார் ஒருவர் பிரம்மனை ஒரு விஷயமாக கருதி அதற்கு அது ஒரு பிரமாணத்திற்கு கொண்டு வந்து இப்படிப்பட்ட விஷயம் என்று யார் அறிகிறார்களோ அவர்கள் அஞ்ஞானத்திலேயே தான் இருக்கிறார்கள், கொஞ்சம் கூட பிரம்மனை அறியவில்லை என்று அர்த்தம். ஸ்வஸ்வரூப பூதஸ்ய பிரம்மணः ஞானம் ஞாம அகமேவ பிரம்மாஸ்மி இதி அனுபவவகதீரேவ அனுபவாவகதீரவேவ பிரம்மாத்மாவகதௌ சத்யாம் பிரமாத்ரு பிரமாண பிரமேயாக்கியா திரிபுட்டி ந வித்யதே. ஒருவருடைய உட்ஸ்வரூபமாக பிரம்மன் ஞானமயமாக இருக்கக்கூடியது, சைத்தன்ய ரூபமாக இருக்கக்கூடியது அகமேவ பிரம்மாஸ்மி, நானே அந்த பிரம்மன் என்று அறியப்படுவது என்பது ஒருவருடைய ஸ்வானுபூதியான ஒரு விஷயம். பிரம்மத்துவ அவகதௌ சத்யாம் பிரமாத்திர பிரமாண பிரமேய ஆக்கிய திரிபுட்டி ந வித்யதே. பிரம்மன் என்று அறியப்படுவது பிரமாணம் பிரமாயம் பிரமேயம் பிரமா என்ற திரிபுட்டிக்கு உட்படாத ஒரு அறிதல். அது பிரமாத்திரு பிரமாண பிரமேய ரூபாக சர்வேபி பதார்த்தாக ஞானேன பிரம்மைவ சம்பத்யந்தே இத்யர்த்தः. பிரமாத்திரு பிரமாண பிரமேய இது மூன்றுமே ஞானத்தினால்
இது மூன்றுமே பிரம்மன் என்று அறியப்படுவதுதான் அறிவு. அதனால் ஓம் ஆத்மானம் ஆத்மத்வேன விதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. அதனால் ஓர் விஷயம் அதை நான் அறிய வேண்டும் என்று முயற்சிக்கும் வரை அது அறியாத விஷயமாகவே இருக்கும். எப்பொழுதும் அறியப்பட்டதாக இருந்து சைத்தன்யமாக நானாக இருப்பதாக பிரம்மனை அறிந்தால் அது அறியப்பட்டது ஆகும். ஓம் ஆத்மானம் ஆத்மத்வேன விதே வேதாந்த பாஸ்கராய நமஹ.